ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ரோவார்ட் ஆப்ஸில் எப்படி சிம்பிளாக டிப்ஸ் இருக்குது, ட்ரிக்ஸு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஆப் லிங்கை கிளிக் பண்ண உடனே ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ இந்த PREM4VQKன்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சம் பாயிண்ட்ஸ் வரும், காயின்ஸ் வரும். ஸோ வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுவே கூட நீங்கள் வித்ட்ராவல் ரெடீம் பண்ணலாம். ஸோ ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெஃபரல் கோட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு உள்ளே போங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு ஸ்பின் இருக்கும். ஸ்பின்னை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு 1 பாயிண்ட் தான் வரும். ஸோ ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது, அது 7 days டைம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு 1 டேக்கு 50 இல்லை 60 பாயிண்ட் காயின்ஸ் எடுத்தாலும் ஸோ 2 days டைம் வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு கிஃப்ட் கார்டாக வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இல்லை 100 rupees எடுத்த பிறகு கூகுள் பே, ஃபோன்பே அப்படி வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இப்போ ஹோம் பேஜில் கீழே, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களோ இல்லையோ, யூனிமோர் இருக்கும் பாருங்க. யூனிமோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் சிம்பிளா கொஸ்டின் கேட்கும். ப்ளீஸ் ட்ரை சர்வே அப்படி என்ன வந்துச்சுன்னா அப்புறமா கூட ட்ரை பண்ணுங்க, ஒரு 1/2 hour 1 hour அப்புறம். ஸோ இதுல வந்து சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்கும். ஸோ அது ஒரு 5 minutes 10 minutes ஆயிடும். கம்ப்ளீட் பண்ணுங்க. அது உங்களுக்கு 125 பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ ஃபெயில்ட் ஆயிடுச்சானா விட்டுருங்க, மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க அன்னைக்கே ஃபிளிப்கார்ட்டுக்கு கிஃப்ட் கார்டா வித்ட்ரால் பண்ணிக்கலாம், இல்லை அமேசான் கிஃப்ட் கார்டா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இங்க கீழே வந்த உடனே உங்களுக்கு ஒரு குரங்கு கேம் மாதிரி இருக்கும் இல்லையா, டெம்பிள் ரன் மாதிரி, எஸ்கேப் ரன் கேமு. ஜஸ்ட் இது எனக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 5 times கம்ப்ளீட் பண்ணுங்க போதும். அதாவது ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். ரன் ஆகிட்டு முடிஞ்ச உடனே கிளிக் பண்ணி மேலே வரும். ஒரு 1 minute அப்புறம் ஒரு 1 கேம் 1 minute இருக்கும். ஸோ 5 times கம்ப்ளீட் பண்ணுங்க. 5 minutes கீழே வந்து குயிட் வால்னு இருக்கு பாருங்க. குயிட்ஸ் வால் வந்து கிளிக் பண்ணுங்க இந்த பாக்ஸை. ஸோ ஃபாஸ்டா இருந்தா வீடியோவை ஸ்லோவா வச்சுட்டு பாருங்க யூடியூப்ல. குயிட் வாலை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெயின் இந்த பக்கம் கோட் இருக்கு. ஸோ ரெயின் கோட்டு இது வந்து ஸ்கிராஃபா இது கிளிக் பண்றேன். அன்யூனிஃபார்ம் ப்ரோ, இது என்ன ப்ரோ ஒண்ணுமே புரியல ப்ரோ அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அது புரியுது, சரி இது விடுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்க எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணதுக்கு எனக்கு 2.5 காயின்ஸ் வந்திருக்கு. ஸோ என்ன ப்ரோ ஒண்ணுமே புரியல அப்படின்னு வெயிட் பண்ணுங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணனா இங்க பாருங்க, வெஜிடபிள் இருக்கு, ஃபுட் இருக்கு, கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ப்ரோ இதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னா இருங்க, ஒன்றும் இல்லை, ஃபுட் இருக்கா கிளிக் பண்ணனா மாவு கச்சோரியா, இது என்ன கஜூரான்னு தெரியல. ஸோ கிளிக் லாங் ப்ரெஸ் பண்ணா போட்டோ ஸ்கேன் ஆகுது கூகுள் லென்ஸ். அது என்னன்னு காமிச்சிருது. இங்க பாருங்க, சர்ச் இமேஜ் கூகுள்ல இருக்கு. அந்த போட்டோவை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு சர்ச்னு வந்துடுது. அது என்னன்னு காமிக்குது. இங்க இது பர்ஃபி, இது தெரியும். இது பேல் பொரியோ என்னவோ சன்னா பொரியோ என்னன்னு தெரியல. இது கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு மைசூர் பாக்கு இருக்கா, சரி இருங்க எல்லாமே ரெடீம் கொண்டும் ஃப்ளிப்கார்ட்டுக்கு காமிக்கிறேன். இது என்னன்னு தெரியல எனக்கு, தோசையா ஊத்தப்பமா என்னன்னு. இங்க பாருங்க, போட்டோ கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்றேன், கூகுள் லென்ஸ் வருது. கீழே ஸ்க்ரோல் பண்ணா காமிக்குது ஊத்தப்பம்னு. ஸோ சரி அப்படியே கொஞ்சம் பேக் வந்துட்டு கீழே இந்த தள்ளி விட்டுட்டு ஊத்தப்பம்னு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதுதான் சிம்பிள் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாம் எவ்வளவு ப்ரோ வரும் அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு கொஸ்டினை கிளிக் பண்ணா அதுல 10 இது இருக்கு இல்லையா, 10 ஆப்ஷன்ஸ். சரி 10 ஆப்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்றேன். 2 இது வருது காயின்ஸ். ஸோ அது மாதிரி 10 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணும். 10 times 10 ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணா 1 டேக்கு 25 பாயிண்ட்ஸ் வருது ப்ரோ. 25 காயின்ஸ் வருது. காயின்ஸோ உங்க இஷ்டம். காயின்ஸ் வருது, அதாவது குயிட்ஸ் வால்ல 25 1 டேக்கு. புரிஞ்சதா? ஸோ நிறைய இருக்குங்க பாருங்க, போக்கேமான், பென்டென், சோட்டா பீம், பவர் ரேஞ்சரு, சோட்டா பீம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே இருக்கும். எனக்கு ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு, நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால தான் உங்களுக்கு எனக்கு காமிக்கல. ஸோ உங்களுக்கு இல்ல ப்ரோ எனக்கு கார்ட்டூன்ல இருக்க தெரியாது அப்படின்னா பாலிவுட்டு, ஹாலிவுட்டு, கோலிவுட்டு எல்லா ஆக்டர் போட்டோ வரும். அந்த போட்டோவை என்ன நடிகர் என்ன இருக்கோ மேல, அஜித்தா, விஜயா என்ன இருக்கோ கீழே அது ஆல்ரெடி டைப் பண்ணிருக்கோம். அது கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்க போதும். இங்க பாருங்க, அலாவுதீன் வந்திருக்கு. அலாவுதீன் ஜீனியும் இருக்காங்கன்னு கிளிக் பண்ணிட்டேன். இது என்ன பிரின்சஸ் ஜாஸ்மின் கிளிக் பண்ணிட்டேன். சரி ப்ரோ எனக்கு தெரியல அப்படின்னா வாட் டைப் ஆஃப் அனிமல்ஸ் லோகோன்னு இருக்கா, அது லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி இது பண்றேன், சர்ச் பண்றேன். எனக்கு என்னன்னு காமிச்சிருது ஆன்சர் வந்து. அதே மாதிரி இருங்க ப்ரோ, நிறைய இதே சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ அப்படின்றீங்க. இருங்க எல்லாம் இது முடிஞ்சிட்டு இருங்க. ஸோ இது இந்த கொஸ்டின்கெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட் எல்லாம் அப்படியே ஷோ பண்றேன். நான் எவ்வளவு வித்ட்ரால் பண்ணிருக்கேன்னா
3000 rupees வரையும் வித்ட்ராவல் பண்ணிருக்கேன். பிளிப்கார்ட் கிஃப்ட் கார்டா அது எப்படின்னு கூட நான் உங்களுக்கு என்னோட லைவா ஷோ பண்றேன். இல்ல ப்ரோ நீங்க ரெஃபரல்ல தான் இவ்வளவு எடுத்திருப்பீங்க 3000 rupees வரையும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது. நான் அதுவும் என்னோட மெயின் அக்கௌண்ட் காமிச்சிடுறேன். மெயின் அக்கௌண்ட் வந்து 3 month 2 month யூஸே பண்ணல. அதாவது என் மொபைல் போயிடுச்சு. என் மொபைல் வாங்கினதே இந்த மொபைலால தான். ஸோ இந்த ப்ரோவாட ஆப்ல ஸோ 3000 rupees லெஸ் ஆச்சு. ஸோ 2400 வரையும் லெஸ் ஆச்சு. ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு ஒன்றுன்னு தெரியாதது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெரியாதது. ஜஸ்ட் அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்றேன், எனக்கு காமிச்சிடுது. ஹார்மோனியன் இது தெரியாதது இப்படிதான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களுக்கு 1 டேக்கு எவ்வளவு பாயிண்ட் ப்ரோ வருது காயின்ஸ் அப்படின்னு கேட்கறது எனக்கு நல்லா புரியுதுங்க. பாருங்க, டுடே லிமிட்டெட் ரீச்சடுன்னு வந்துருச்சு. ஸோ அப்படின்னா நாளைக்கா கம்ப்ளீட் பண்ணுங்க. நாளைக்கு 6 மணிக்கெல்லாம் காலையிலேயே ஓப்பன் ஆயிடும். ஆனா நீங்க எப்போ வேணா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் டெய்லி வந்து. ஸோ இங்க வந்து மறுபடியும் அந்த கொஸ்டின் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க இல்லையா, அதனால வந்து உங்களுக்கு ஸ்பின் வந்திருக்கும். ஸ்பின் பண்ணுங்க, அட்லீஸ்ட் 1 பாயிண்டாவது வராம இருக்காது. 1 டேக்கு ஒரு 5 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் 1 பாயிண்ட் மாத்தி வரும். ஒரு இதுலயே ஒரு 5 பாயிண்ட் வரையும் வச்சுக்கோங்களேன். ஸ்பின்ல ஒரு 5 பாயிண்ட். சரி அப்படி வச்சுக்கலாமா? சரி வெயிட் பண்ணுங்க. மைக்ரோ டாஸ்க் இருக்க ஹோம் பேஜ்ல கீழே என்ன ப்ரோன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பிடிசி பார்ட்னர்ஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணுங்க. ஸோ இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் இப்போ தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்றேன். அதுல வந்து பாக்ஸா வந்திருக்கும். அது எனக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி நீட்டா ஒரு கோடு போய் முடிஞ்சிடும். ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போயிட்டு கோடு வந்து அந்த கோடை முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு அப்புறம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மேல காயின்ஸ் வந்து ஆட் ஆயிட்டு இருக்கும். அப்படியே பேக் வாங்க. ஸோ அது மாதிரி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை கிளிக் பண்றேன். மைக்ரோ டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு இங்க டெஸ்க்டாப் மோட்ல வச்சிருங்க. மேல இருக்க 3 லைன் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோட்ல வச்சுட்டு இந்த ட்ரெயினோ என்னவோ காமிக்குது, அது கிளிக் பண்ணிட்டு பொம்மையை வேலிடேட்னு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ வேலிடேட் கிளிக் பண்ணிட்டு என்ன ப்ரோ இவ்வளோ பாக்ஸ் வருது, ஸோ எதை கிளிக் பண்றதுன்னு கேட்பீங்க. இங்க பாருங்க 0.1 இருந்தா இது கிளிக் பண்ணாதீங்க. ஸோ 0.5 இருந்தா அது கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க 2.5 காயின்ஸ் இருக்கு, அதாவது 3 காயின்ஸ் இருக்கு. கட்டே 3 காயின்ஸ், அதாவது கிளிக் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் வியூ ஆடுன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இமேஜுக்கு வந்துட்டு இந்த இமேஜ்ல ஒரு 2 மினிட் வெயிட் பண்ணணும். நான் உதாரணத்துக்கு ஒரு 1 மினிட்ல பேக் வந்துட்டேன். என்ன காமிக்குதுன்னா ஸ்டார்ட் வியூ ஆடுன்னு தான் வருது. ஸோ மறுபடியும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் வியூ ஆடு. ஒரு 2 மினிட் இருந்து வெளியே வந்துட்டேன். கொஞ்சம் பேக் வந்தா போதும். அப்படியே கீழே வந்து பாருங்க, ஒரு இமேஜ் வருது கேப்சா மாதிரி. இந்த டைமண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. எனக்கு மேல ஸ்கிரீன்ல ஒரு காயின்ஸ் வந்தது, எனக்கு 2 பாயிண்ட்ஸ் மேலேயே. ஸோ அது மாதிரி எவ்வளவு பாயிண்ட்ஸ் வரும் ப்ரோ இதுலன்னு கேட்பீங்க. அப்படியே காமிக்கிறேருங்க. ஆல்ரெடி 25 பாயிண்ட் அந்த குயிட்ஸ் வால்ல பாத்தீங்களா, 25. ஸோ ஒரு கால்குலேட்டர்ல போட்டு வச்சுக்கோங்க 25. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த 0.5 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண இந்த மாதிரி போகும். ஸோ இந்த கோடு மாதிரி போகும். ஸோ இந்த கோடு முடிஞ்சிடணும், அந்த லைன் முடிஞ்சிடணும். லைன் முடிஞ்சிட்டா அதே மாதிரி இமேஜ் தான் உங்களுக்கு கேப்சா வரும், கொடுக்கணும். சரி இதுல எவ்வளவு ப்ரோ வரும்னு கேக்குறீங்கல்ல, கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். அதுல 25 ஆச்சா, ஒரு ஸ்பின் வந்து ஒரு 5 மொத்தம் ஒரு நாளைக்கு 30 இது காயின்ஸ். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, கால்குலேட் பண்ணி காமிச்சிடுறேன். ரிவார்டு வந்துருச்சு எனக்கு. ஸோ கொஞ்சம் பேக் வந்துட்டு இப்ப பாருங்க, இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான், சேம் தான். ஸோ நான் ரொம்ப அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸ்டார்ட் வியூ ஆடுன்னு கிளிக் பண்றேன் மறுபடியும். ஸோ வெயிட் பண்ணுங்க, இப்ப வேற இமேஜ் வரும். ஒரு இடத்துக்கும் ஒரு இமேஜ் வரும். சரிங்க, 1.1 என்ன இருக்கு காயின்ஸ், அதெல்லாம் கிளிக் பண்ணலாம். ஸோ டோட்டலா வந்து எவ்வளவு வந்துட்டு அப்படியே சொல்லிடுறேன். அப்புறம் பிளிப்கார்ட் எப்படி லைவ் ரெடீம் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இது ஒரு 3 காயின் 3 காயினா 4 5 6 7 8 9 10. ஸோ 5 காயின் ஆயிடுச்சு. எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டேன். 10 காயின்ஸ் வருது. ஸோ 10 காயின்ஸ் ஸ்பின்ல ஒரு 5 காயின், அப்புறம் அந்த தேர்ட் ஆப்ஷன்ல ஒரு 5 காயின், அந்த குயிக் வால்லே தேர்ட் ஆப்ஷன்ல ஒரு 5 காயின். ஸோ 20 காயின், அது ஒரு 25 காயின் குயிக் வால்ல.
ஸோ இருங்க, மொத்தம் ஒரு 50-60 காயின்ஸை ஒரு நாளைக்கு எடுக்கலாம். செகண்ட் டேவே நீங்கள் கேம்ல ஒரு 5 காயின் இல்லையா? ஆமாம், செகண்ட் டேவே நீங்கள் 125 காயின்ஸை ஈஸியாக ரெடீம் பண்ணலாம். இங்கே பாருங்க, நான் 3 காயின் எடுத்தேன் இல்லையா அப்பயே. ஸோ அது எனக்கு ஹோம் பேஜில் என்னோடது காமிக்குது. அதே மாதிரி யாராவது இப்போ 1 காயின் 2 காயின் எடுக்காங்க மேலே காமிக்கும். ஸோ அப்புறம் இந்த டைம் வால் இருக்கு இல்லைங்க பாருங்க, டைம் வால். ஸோ அந்த டைம் வால்லையே 1 டேக்கு 25 பாயிண்டே எடுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் 5 காயின் கூட 5 இல்லை 10 போட்டுருவேன். ஸோ சிம்பிளாக எடுக்கலாம். டைம் வாலில் 10 காயின் எடுக்கலாம். டைம் வால் வந்து செமத்தியாக இருக்கும். ஸோ அதில் நான் அதிகமாக எடுப்பேன். 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கே 30 காயின் 40 காயின் எடுத்துடுறேன். ஸோ 1 டேக்கு இல்லை, நீங்கள் 2 டேக்கே 125 காயின் எடுக்க முடியும் பக்காவா. ஸோ மந்த்லி ஸோ யூனிமோட் வேற இருக்கு, அது வேற சொல்லியிருக்கேன். யூனிமோட் ஆப்ஷன்ல ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். தெரியலன்னா யூடியூப்லவும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்க இந்த ஆப்ஷன் சர்வேன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா இந்த சர்வே ஸ்டார்ட் இப்படி போயிட்டு இந்த ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ண உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் கேட்கும். சம்டைம் ஏதாவது ஒரு கொஸ்டின் கிளிக் பண்ணிட்டே இருப்போம், எந்த ஆன்சர்னு நம்மளுக்கே தெரியாது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, ஐடியில இல்ல நீங்க என்ன சாப்பிட்றீங்க, ஃபுட்டு அதெல்லாம் கேட்கும், பின்கோடு கேட்கும். இது மாதிரி கொடுங்க. சம்டைம் டிஸ்குவாலிஃபை ஆயிடும். ஸோ ஏஜ் எல்லாம் கேட்குது பாருங்க, சம்டைம் டிஸ்குவாலிஃபை ஆயிடும். ஸோ அந்த கொஸ்டின் எல்லாம் அப்படியே விட்டுருங்க. நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் கம்ப்ளீட் பண்ணாது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா நிறைய டிஸ்குவாலிஃபைடு தான் ஆகும். ஸோ இது நீங்க கம்ப்ளீட் பண்ணாது உங்களோட விருப்பம். ஸோ இந்த வீடியோ மட்டும் லாங்கா 20 மினிட் போகும். ஸோ அதனால பாருங்க, மறுபடியும் இந்த கிளிக் பண்ணா கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கலாம். ஃபெயில்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று சம்டைம் 100-200 காயின்ஸ் வந்துடும். இங்கே டைம் பால் வந்துட்டேன். ஸோ டைம் பால் ஒரு நிமிஷம், டைம் பால் இங்கே பாருங்க சர்வேன்னு இருக்கும். ஜிமெயில லாகின் பண்ணிக்கோங்க. ஜிமெயில ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும், அதுவே லாகின் ஆயிடும். கிளிக்ஸ்ன்னு இருக்கா, இந்த கிளிக்ஸ் மட்டும் வியூன்னு இருக்கும், அது பாருங்க. வியூ ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஜஸ்ட் இந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே 37 செகண்ட்ஸ் இருந்துட்டு பேக் வரணும். ஸோ அப்பயே பார்த்து சர்வே பார்த்தோம். ஸோ இப்போ நான் எனக்கு யூடியூப்புக்கே போயிடுச்சு. அந்த வியூ ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணேன். ஸோ யூடியூப்கே போயிட்டு அங்கே இந்த வீடியோவை 37 செகண்டே பார்த்துட்டு வெளியே வரணும். அப்படி பேக் வந்தா நம்ம காயின்ஸ் ஆட் ஆகும். சம்டைம் ஃபோட்டோக்குள்ள போயிடும். ஃபோட்டோவை 37 செகண்ட் 5 செகண்ட் என்ன செகண்ட் இருக்கோ அது செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வெளியே வரணும். டிராகிடெக் யூடியூப் சேனல் அவரு. ஸோ இங்கே பாருங்க, ஓகேன்னு கொடுத்துட்டேன். எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அதுக்குள்ள. ஸோ பரவாயில்ல, மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணா வரும். இல்லைன்னா நீங்க 1 hour 2 hour அப்புறம் கூட ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு டைம் வால்ல பாருங்க. இதுல அதிகமா நான் வித்ட்ராவல் பண்ணிருக்கேன். இதுலயே ஒரு 300 ரூபாய் 300 rupees வரையும் வித்ட்ராவல் பண்ணிருப்பேன். 3 லைன் கிளிக் பண்ணி வித்ட்ராவல் ஆப்ஷன் கிளிக் பண்றேன். ஸோ இதுல எப்படி வித்ட்ராவல் பண்றதுன்னு அதிகம் வீடியோ உங்களுக்கு ஷோ பண்றேன். ஜஸ்ட் அந்த வித்ட்ராவல் மினிமம் 30 காயின்ஸ் இருந்தா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நாங்க 37, 30, 32, 49, 103 13 எடுத்திருக்கேன். ஸோ இங்க வித்ட்ராவல் இந்த ஆப்ஷன் ப்ளூ கலர்ல இனேபிள் ஆகும் 30 காயின்ஸ் இருந்தா. ஸோ அப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வித்ட்ராவல் ஆயிடும். அப்புறமா ஸ்பின்னும் பண்ணுங்க, மறுபடியும் உங்களுக்கு ஸ்பின் வந்திருக்கும். அதை வித்ட்ராவல் பண்ணதுனால ஸ்பின் வந்திருக்கும், ஸ்பின் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பேசிட்டே இருந்தேன், உங்களுக்கு சரியா புரியாம இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால. நீங்க ஒரு 25லேருந்து 30 மினிட் 1 hour கூட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நான் ரெஃபரல்ல எர்ன் பண்ணல, நான் உங்களுக்கு வின்னர்ஸ் இருக்கா, அந்த வின்னர்ஸை கிளிக் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, இது வரைக்கும் 8628 காயின்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 800 rupees மேல. டோட்டலா இப்போ வேற 300 மேல வித்ட்ராவல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் டோட்டலா 12.1 கே காமிக்குது. அதாவது ஒரு 1000 ரூபாய் வித்ட்ராவல் பண்ணிருக்கேன் என் அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ இப்போ ரெடீம் பார்த்துடலாம் ஃபிளிப்கார்ட் ரெடீம்ல. அதுக்கு முன்னாடி மை நெட்வொர்க் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட ரெஃபரல் கோட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துலாம். மை நெட்வொர்க் இது கிளிக் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா எல்லாரும் ரெஃபரல் எடுத்துட்டு இருப்பாங்க இந்த ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஒண்ணுமே இல்லை, என் டவுன்லைன்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்க எவ்வளவு எரன் பண்ணிருக்காங்க என்னதுல காமிக்கும். ஜஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு 1 டைம் யூஸ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க பிரியங்கா கஸ்தூரியன் காமிக்கிறது என்னோட சிஸ்டரோட ஐடி, அம்மாவுடைய ஐடி. ஸோ அவங்க தான் இங்க
800 rupees எடுத்திருக்காங்க சிஸ்டர். அம்மா வந்து ஒரு 1000 rupees எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டா. ஸோ 2 பேரும் ஸோ 2000 ஆச்சா. எனது ஒரு 1000 rupees 3000 rupees வரையும் எடுத்துட்டு இருக்கேன் ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டா. ஸோ அதனால தான் 3000 rupees எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மிச்சம் யாருமே ஒர்க் பண்ணலை, யாரும் ஒர்க் பண்ணலை. ஸோ இப்போ கீழே பிராண்ட் ஸ்டோர்னு இருக்கு. இன்னும் எந்த சர்வேவா, அதுதான் அந்த சர்வே. ஜஸ்ட் கம்ப்ளீட் இதுவும் அதுதான் ஃபில் அவுட் சர்வேவும் ஒன்று தான். ஸோ இந்த கேமை டெய்லி கம்ப்ளீட் பண்ணுங்க. பிளே கேமும் அது கீழே அந்த குரங்கு கேம் ஒன்று தான், அதே ஆப்ஷன்ல தான் போகும். கம்ப்ளீட் டாஸ்க் ஆப்ஷன்ல இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வந்து கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரையே பண்ணாதீங்க, விட்டுருங்க. நான் சொன்னது மட்டும் ட்ரை பண்ணுங்க. நம்ம வீடியோவில் என்ன போஸ்ட் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் பண்ணுங்க போதும். ஸோ ஸ்டுடியோஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு பிட்லின்னு இருந்தா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. அது அந்த பிட்லியே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்வே சிம்பிளா வரும், சம்டைம் ஃபெயில்ட் ஆயிடும். அதுல வந்து பிட்லியில வந்து நான் அதிகமா எடுத்திருக்கேன். ஸோ இங்க பாருங்க, லைவா இங்க கிளிக் பண்ணி வித்ட்ராவல் பண்றேன். டைம் வால்ல வித்ட்ராவல் 2 மொபைல்ல ஒரே டைம்ல பண்றேன். ஒரு 40 மேல இதுல இருக்கு, இதுல ஒரு சம் இது இருக்கு. ஸோ ஜஸ்ட் 3 லைன் கிளிக் பண்ணிட்டு அந்த கிரீன் கலருக்கு இது கிளிக் பண்ண ரெடிம் ஆயிடுச்சு. இப்போ போய் நான் ஸ்பின் பண்ணலாம். ஸ்பின் பண்ணா எனக்கு பாயிண்ட்ஸ் 1.3 பாயிண்ட் தான் வரும். ஸோ டைம் வால்ல அதிகமாக வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ இருங்க ஒரு செகண்ட். ஸோ ஒன் டேக்கு நீங்கள் 50லேருந்து 60 காயின் பக்காவாக எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு 1 hour ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறதுனால அப்படி ஆகும். செகண்ட் டே தேர்ட் லேண்ட்லேருந்து நான் வந்து ஒரு 20 minutes எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேங்க. ஸோ கீழே வந்து பிராண்ட் ஸ்டோர்னு கிளிக் பண்ணிட்டு 10 rupees வேணுமா, 20 rupees வேணுமா, 1000 rupees வரையும் இருக்கும். நான் ஜஸ்ட் இப்போ 20 rupees கிளிக் பண்ணுறேன், இல்லை 10 rupees கூட கிளிக் பண்ணுறேன். இந்த இதில் ஸ்லைடு டு ரெடீம் இருக்குது, இதை தள்ளி விடுறேன், மறுபடியும் தள்ள சொல்லும். ஸோ மறுபடியும் ஸ்லைட் பண்ணுறேன், 2 times ஸ்லைட் பண்ணுறேன். ஸோ இப்போ கோ டு மை வவுச்சர்னு இருக்கா, ஸோ அது கிளிக் பண்ணுங்க, ரெட் கலரை கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே இருக்கிறது கிளிக் பண்ணிட்டு போறீங்க, பேக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போறீங்க. ஸோ அந்த ரெட் கலர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அமேசான் வேணும்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் ஒரு ஃபோட்டோ காமிக்கும், அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்க. ரெடீம் கோடுன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்க, ரெடீம் கார்டு. இங்கே கார்டு நம்பரும் பின்னு நம்பரும் காமிக்குது. ஸோ இது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஃபஸ்ட்டே எடுத்துடுங்க. எடுத்துட்டு அப்புறம் இல்லை காப்பியும் பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ இதுலேயும் 10 rupee ரெடீம் பண்ணிடுறேன். ஸோ 2 times பண்ணாதான் எதுவுமே. 2 times ஸ்லைடு, 2 time அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறது, கோ டு வேறு இருக்கு. ஓகே, 2 time அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து கோடு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ என்னோட ஃப்ளிப்கார்ட்டுக்கு போயிட்டுக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ளிப்கார்ட் போயிட்டு அப்படியே என் மொபைல் கூட ஷோ பண்ணிடுறேன், என்ன மொபைல் வாங்கியிருக்கேன்னு ஃப்ளிப்கார்ட்லேருந்து. இப்போ வந்து 3 லைன் கிளிக் பண்ணி மை அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். அப்படியே கீழே போனால் ஒரு நிமிஷம், சேவ் கிரெடிட் டெபிட் கிஃப்ட் கார்டுன்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆட் ஃப்ளிப்கார்டு கிஃப்ட் கார்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல அந்த நம்பரை கொடுத்துட்டு டைப் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் ஆல்ரெடி பழைய வாட்ஸ்அப்லேயே காமிச்சிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டாக. ஸோ எனது 2800, அப்புறமா தனித்தனியாக 100, 10 rupee, 20 rupee நிறைய வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3000 வரையும் வித்ட்ராவல் பண்ணிட்டேன் இது வரைக்கும். இந்த 300 சேர்த்து தான் 3100 மேலே வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பின் நம்பரும் இதுவும் கொடுத்த பிறகு சப்மிட் ஆயிடுது. ஜஸ்ட் நான் சொன்ன டாஸ்க் மட்டும் இன்னொரு டைம் வீடியோவை ஸ்லோவாக வச்சு பாருங்க. ஸோ பொறுமையாக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு 2-3 days 5 days அப்படிதான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 10th டேலேருந்து நீங்கள் 20 minutes கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஸோ இதில் எக்கச்சக்கமாக நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நான் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் கம்ப்ளீட் சிம்பிளாக பண்ணுறனோ ஸோ போஸ்ட் பண்ணுறேன். நான் இந்த ஆப்லேருந்து இங்குங்க இந்த சாம்சங் கேலக்ஸி F0 5G 10,758 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதாவது 3000 ரூபாய் இதுலேருந்து லெஸ் ஆயிடுச்சு, எனக்கு 2800 வரையும் லெஸ் ஆயிடுச்சு.
ஸோ அப்புறமா இப்போ வந்து 10,500